இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். இப்போ எங்களுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஆண்டவர் குலத்தின் நிர்வாகியும் எங்களுடைய குருநாதரமாக இருக்கிற மதிப்புக்குரிய திரு மதுரை முத்துராஜையா கூட இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு நோய்க்கு எளிமையான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் HBsAg வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லுவாங்க. இது ஈரலில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க லைஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேப்லெட்டில் தான் இருக்கணும், அதை க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான மருத்துவ முறைகளும் இருக்குது, மருந்துகளும் இருக்குது. அனைத்து மருந்துகளையும் உட்கொள்ளுங்க, அனைத்து மருத்துவ முறையும் உட்கொள்ளுங்க, அதுவும் சிறப்பானதே. ஆனால் சித்த மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான தீர்வு இருக்குது. அந்த மருந்தோடு சேர்த்து உணவு முறையும் நம்ம சரி பண்ணும்போது ஈரல் தன்னை குணமாக்குற வேலையை செய்து ரத்தம் க்யூர் ஆகுது. அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் முற்றிலுமாக அழியுது அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம். சித்தர்களால் சொல்லப்பட்ட வழிமுறையில் அவங்க சொன்ன அந்த ஃபார்முலாவில் நீங்கள் மருந்தை தயாரித்து கொடுக்கும்போது சித்த மருத்துவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாரம்பரிய மருத்துவர்களாக இருக்கட்டும், மொத்தம் ஒற்றை மூலையை பயன்படுத்துகிற மருத்துவர்களாக இருக்கட்டும், பாட்டி வைத்தியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், இதுக்கான தீர்வு இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நாடியை கணிச்சு அவங்க உடல் வாகு என்ன, அவங்க நோயின் தன்மை என்ன, அவங்களுக்கு எப்படி மருந்து கொடுக்கணும்னு பார்த்து கரெக்டாக கொடுக்கும்போது தீர்க்க முடியாத நோய்களையும் லகுவாக தீர்த்து வச்சாங்க. அதுதான் இப்போ ஐயா கிடைக்க போகிறோம். அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம் சாமி. அப்பா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சவாலாக இருக்குது, மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் சித்த மருத்துவ உங்களுடைய ஆலோசனைப்படி சித்த மருத்துவர்கள் படித்த உங்ககிட்ட இருக்கிற படித்த பட்டதாரி மருத்துவர்கள் ஐயா செஞ்சு சித்த மருத்துவர் ஐயா செஞ்சு அந்த மருந்து கொடுத்ததுனால குணமாக்கியிருக்கீங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படியெல்லாம் குணமாச்சு, அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்றதையும் என்ன பத்திய முறைன்றதையும் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேருக்கு இருக்கு சாமி. இதில் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தத்தனமான காலகட்டம், உணவு முறைகள் மாறிடுச்சு, வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு சேர்றவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, சேராதவங்களுக்கு கல்லீரல் பாதிப்படையுது. கல்லீரல் பாதிப்படையும் போது முதல்ல ஃபேட்டி லிவர் வருது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ், அதாவது நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா மகோதரம், பாண்டு, காமாலை அப்படின்னு சொல்லுவோம். பெருவயிறு, மகோதரம், பாண்டு, காமாலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான நோய்கள் கல்லீரலில் ஏற்படும். ஏன்னா கல்லீரல் தான் பிரதானமான, நம்ம உடம்புல பிரதானமான கிளாண்டு, இந்த பிக்கஸ்ட் கிளாண்டு, இந்த கிங் ஆஃப் ஏர், அதாவது ஒரு ராஜா, ஒரு ராஜான்னு சொல்லுவாங்க கல்லீரலை. கிளாண்டு, எண்டோமெட்ரிக் கிளாண்டு, நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான். அப்படின்னு இருக்கும்போது இந்த நாளமில்லாத சுரப்பியாக இருந்தாலும் சரி, நாளமுள்ள சுரப்பியாக இருந்தாலும் சரி, இதில் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடியது கல்லீரல் தான். அந்த கல்லீரலுக்கு உண்டான சரியான மருந்தை நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. அதை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு மருந்தை சொல்லிட்டு போனாங்க. அதை எப்படி தயாரித்து, அதாவது செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்குங்க, செய்ய முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை நாடி அவங்களுடைய ஆலோசனையின்படி செய்யணும். நம்ம இது வரைக்கும் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ஹெப்படைட்டி A1BC, அதாவது அதில் 1 A1C, அப்புறம் E, அப்புறம் D, இப்படின்னு வரிசையாக ஒவ்வொன்றா இருக்கும். அதுக்கப்புறம் சிரோசிஸ், அதுக்கப்புறம் கேன்சர், இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. அதாவது குணப்படுத்தக்கூடியதுன்னா ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மருத்துவர் சித்தா டாக்டரை பார்த்து அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த மருந்தில் எடுத்துக்கிற போது இது கண்டிப்பாக குணமாகும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க சொன்னதை நம்ம இப்போ சொல்ல போகிறோம், எப்படி செய்கிறது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க. இது போக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருசாலை நெய் அப்படிங்கிறத இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். அந்த கருசாலை நெய்யை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னும் போது அதோடைய தயாரிப்பு முறையை விட அது என்னென்ன செய்யும் அப்படின்னும் போது முதல்ல மூளையில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி பண்ணும், கட்டி கலலைகளை அப்புறப்படுத்துறது, கரைக்கிறது, கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குணப்படுத்துறது,
மூக்கில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டி சதைக்கட்டி அதை கரைக்கிறது, தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரணத்தை குணப்படுத்துறது. ஏன்னா நிமோனியா காய்ச்சலில் வந்து 2 இருக்குது, சிங்கிள் நிமோனியா, டபுள் நிமோனியா. அதுக்கப்புறம் அதையும் குணப்படுத்தும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிமோனியா காய்ச்சல் மட்டும் அல்லாது தொண்டையில் ஏற்படக்கூடிய கட்டியை கரைக்கும், அற்புதமாக கரைக்கும். அதுக்கு அடுத்தது நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை கரைக்கும், இதயத்தில் இருக்கக்கூடிய அடப்புகள் குணப்படுத்தக்கூடிய வல்லமை மிகுந்தது கரிசாலை. அதுக்கு அடுத்து இரைப்பையில் இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும், கட்டியாக இருக்கட்டும், பித்த நீராக இருக்கட்டும், கல்லீரல் கோளாறாக இருக்கட்டும், நாக்கில் இருந்து 6 சுவையாக பிரிந்து நாக்கில் வந்து பிறந்து, அதாவது ஃபுட் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, உணவு சம்பந்தப்பட்டதை. அந்த இது வந்து நாக்கிலிருந்து ஆனஸ் வரைக்கும் அதாவது எருவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கோளாறுகளையும் குணப்படுத்தக்கூடிய சர்வ வல்லமை படைத்தது இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், அதுக்கப்புறம் ரெக்டம், அதாவது ஆனஸ், கருவாயில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய அற்புதமான மருந்து. அது மட்டும் அல்லாது காலில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின், நீண்ட தூரம் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்களே, நீங்கள் சொல்லுவீங்கல்ல, சொல்லுங்க. அதாவது பெரும்பாலும் இந்த நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் அதிகமாக இருக்கும். யார் அப்படின்னு சொன்னால் காவல்துறையில் பணிபுரிகிற அதிகாரி ஐயா அவர்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி கடைகளில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு, அதுக்கப்புறம் டிராஃபிக்கு டீ கடையில் இருக்கவங்க, ஆமாம் டிராஃபிக்கு காவலர் அவர்களுக்கு, கம்பெனியில் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு, டீ கடையில் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வீட்டு சமையல். அப்புறம் அதாவது பெண்கள் வந்து துணி துவைக்கும் போது, இப்போ வந்துட்டு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. உண்மையிலேயே பெண்கள் வந்து துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மடக்கி குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த தொடையும் காப் மசிலும் டைஸோடைய பின்பகுதியும் காப் மசிலும் போட்டு அமுக்கும் போது அந்த வெயின் வந்து பிதிங்கிட்டு வெரிகோஸ் வெயின் வரும். அதில் ஏற்படக்கூடிய அந்த அடப்புகளை குணப்படுத்துறதுக்கு சூப்பர் அற்புதமாக வேலை செய்யும். உள்ளே சாப்பிட்டோம்னா அடப்புகளை வேலை செய்யும். அதே மாதிரி டயபெட்டிக்குனால வரக்கூடிய அந்த அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகளை குணப்படுத்தக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நல்ல ஒரு அற்புதமான மருந்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்ன ஐயா? இது வந்து ரொம்ப அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மூலிகை இப்போ நம்மலாம் எடுத்துருவோம். ஆமாம், இன்னைக்கு வந்து பனி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குது. பனி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி முளைக்காது. ஏன்னா பனிக்கு வந்து அது போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு பவுட்ரு வாங்கிக்கோங்க. கரிசாலை பண்ணி காமிங்க. இதுதான் கரிசாலை பவுட்ரு, தெரியுதுங்களா? பவுடராக வாங்கியிருக்கோம் நாங்கள். இது கரிசாலை பவுட்ரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு நெய். கரிசாலை பவுட்ரு வந்து ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோங்க. நெய் வந்து ஒரு 100 கிராம் நெய். 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் கூட போடலாம், தப்பு கிடையாது. நெய்யும் ஜூம் பண்ணி காமிங்க. இது படிகாரம். இது வந்து படிகாரத்தை தூள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த படிகாரத்தை வந்து ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு, அல்லது இந்த ஸ்பூனில் வந்து இது கொடுங்கய்யா, இந்த ஸ்பூனில் காட்டுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் காட்டு. இந்த அளவுக்கு அந்த நெய்யில் போட்டு அப்படியே கருக விடாமல் மென்மையாக எடுக்கும்போது அற்புதமாக வரும், நல்ல மனதோட. ஏன்னா கரிசாலை இயல்பான குணம் வந்து கசப்பு. அப்போ இந்த கசப்பான சுவையுடைய அந்த கரிசாலையை வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் நெய், இந்த படிகாரம் இது சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அற்புதமாக வந்து கொண்டு வந்துடும். அதை வந்து எப்படி செய்கிறது, அதனுடைய அதாவது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வந்து காட்டுவாங்க, அது சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அதை பத்தியம் என்ன இதுக்கு. ஏன்னா இது வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது லிவரையே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா செலவாகும் சொன்னவங்க ஒரே மாதத்தில் குணமாயிருக்காங்க, 2 மாதத்தில் குணமாயிருக்காங்க, 3 மாதத்தில் குணமாயிருக்காங்க. அதே வேளையில் 3 மாதத்தில் இது வரைக்கும் தாண்டினதில்லை, எல்லாருமே குணமாயிடுறாங்க. சரி, கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்போ அதுக்கு பத்தியம் என்ன அப்படின்னா கருவாடு, மீன், கோழிக்கறி, அகத்திக்கீரை, பாவக்காய், மொச்சப்பயிறு, தட்டாம்பயிறு, அப்பளம், ஊறுகாய், புளியோதரை, தக்காளிச்சோறு, எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி உள்ள பொருட்களை வந்து சேர்க்கக்கூடாது. தயவு செய்து நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க. கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க. ஏன்னா அதில் வந்து மெக்னீஷியம் இருக்குது. அதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயிலோ வேறு சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி தயவு செய்து மருத்துவருடைய ஆலோசனையின்படி கேட்டு செஞ்சுக்கிறட்டும். கண்டிப்பாக அதை உணவில் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது செய்முறை பயிற்சி, செய்முறை விளக்கம் சொல்லுங்கப்பா. செய்முறை வந்துட்டு இவ்வளோதான். ஒரு 50 கிராம் 100 கிராம் கரிசாலை பவுடர், அதாவது பச்சையாக, அதாவது
அரைச்சு எடுத்தாலும் சரி, அரைச்சு எடுத்தா அதோடைய எடை கூடும். பவுடரா போட்டிங்கன்னா அதனுடைய எடை குறையும். ஆனால் அதுக்கும் சத்து இருக்குது. அதை கொஞ்சோண்டு பால் ஊற்றி கல்கம் பண்ணி அதை எடுத்து கரிசாலையை வந்து கொஞ்சோண்டு, அதாவது இப்போ ஒரு 100 கிராம் கரிசாலாங்கண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதில் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் பாலை ஊற்றி அப்படியே கல்கம் பண்ணி அப்படியே காய லைட்டாக அப்படி பிணைஞ்சு புட்டு மாதிரி ஆக்கி அதை எடுத்து போட்டு அதில் வந்து நெய்யை ஊற்றி பிசைஞ்சு அப்புறம் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி அப்படியே இளஞ்சூடாக கொதிக்க வச்சோம்னா அற்புதமாக வரும். இப்படி வரும். இங்க பாருங்க, இப்படி வரும். இது பாருங்க, இப்படி வரும் பாருங்க. இந்த கல்கத்தை வந்து எப்படி ஐயா அருமையாக எடுத்திருக்காங்க. இது வந்து நம்முடைய செய்முறை பயிற்சியில் வந்தது. ஐயா அருமையாக எடுத்து செஞ்சுருக்காங்க. இது வந்து எடுத்து நாவினிலே தடவிட்டாலே போதும், அப்படியே உள்ளே போயிடும். அதை வந்து அப்படியே அந்த நெய்யோடு சேர்ந்து உள்ளே போகும்போது அப்படியே சும்மா அருமையாக இருக்கும். தொண்டை ரணம், தொண்டையில் புண்ணு, தொண்டைக்கட்டு, தொண்டையில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் குறைஞ்சு அப்படியே உள்ளே வயிற்றுக்குள்ளே போகும்போது புண்ணை ஃபுல்லாக ஆற்றிக்கிட்டு போயிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி பண்ணும். மட்டுமல்லாது முன்னார் சொன்ன மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பக்கவாதத்துக்கு வந்தவங்களுக்கு, அதிக ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு, ரத்த அழுத்தம் குறைவாகவோ கூடுதலாக இருக்கவங்களுக்கு அதெல்லாம் குணமாகும். அதுக்கப்புறம் மூக்கில் இருக்கக்கூடிய நோசில் பாலிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் இருக்கக்கூடிய சதை வளர்ச்சியை வந்து கரைச்சி கட்டுப்படுத்தும். அதுபோக நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை கரைச்சி வெளியே எடுத்துரும். அதுபோக இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தும். அப்புறம் இறைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்தும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த வெயினில் ஏற்படக்கூடிய அடப்புகள், இரத்த குழாய், இரத்த நாளங்கள், இதில் ஏற்படக்கூடிய அடப்புகளை குணப்படுத்தும். இதுபோக அநேக விதமான நல்ல காரியங்களை அற்புதமாக செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இந்த கரிசலாங்கண்ணி ஒரு கற்ப மருந்து. ஆமாம், வள்ளலாரையா பயன்படுத்தின மூலிகையில் பிரத்யேகமாக பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது காயகல்ப மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, அது வந்து எவ்வளோ சாப்பிடணும்னா இந்த ஐயா காட்டின ஸ்பூனில் வந்துட்டு அந்த அளவில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காலை, மதியம், இரவு. அதாவது பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்படலை நான் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றவங்க காலை மாலை சாப்பிட்லாம். இது தினந்தோறும் சாப்பிட்லாம். இது ஒரு கற்ப மருந்து. பெரியவங்க, சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ஞானிகள் சொன்ன அற்புதமான கற்ப மருந்து. இந்த கற்ப மருந்து வந்து சாப்பிடும்போது உடலில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து நீங்கி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எந்த நோய் நொடியும் அண்டாது. கண்டிப்பாக. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர், அருகில் சித்த மருத்துவர் நாண்டிங்கன்னா இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கீழே நல்லி கொடுப்பாங்க. இன்னும் நிறைய மூலிகைகளாக இருக்குது. அது கரிசாலை கற்பம் கொடுப்பாங்க, அது கரிசாலை மாத்திரை இருக்குது, அது கொடுப்பாங்க. அது நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். பெருமரக்கொடி அது கொடுப்பாங்க, பீனாரி மரம் அதனுடைய சம்பளத்தை கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய மருந்துகளை வந்து அவங்க உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் அரைதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் சாமி.